ஹாய் அப்பா. சொல்லுமா. கிட்டவன் கேட்கணும். நீ டிவிகே கட்சி சார்பாக வந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது, அப்புறம் ரோடு பொது செயல் செய்கிறது, இதுமாதிரி நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ ஏதாவது பொறுப்பில் இருக்கியா? டிவிகே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள்கிட்ட இதை பற்றி ஒன்று சொல்லிக்கிறேன். பொறுப்பு கொடுத்தா தான் நீங்கள் வந்து அது நல்லது செய்வீங்களா, இல்லை பதவியில் நீங்கள் இருந்தால் தான் அது நல்லது செய்வீங்களா? தளபதி என்ன சொல்லியிருக்காரு? நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஏன் பதவியில் இருந்தால் தான் நல்லது செய்யணுமா? இந்த பதவி கொடுக்கலங்கிறது இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பதவி ஒரு நாள் உன்னை தேடி வரும். அதுக்காக நம்ம பதவி கொடுக்கலன்னு போய் விளக்குறது, அடுத்தவங்க கட்சியில் போய் சேருது. அதாவதுங்க, சின்ன வயசுலேருந்து நம்ம தளபதியை திரையில் பார்த்துட்டு வரோம். இப்போ ஒரு தொண்டனா நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம தொண்டனா நான் ஒரு விட்டு நம்ம செயல்பட்டுருக்கோம். திடீர்னு போய் நமக்கு பொறுப்பு கொடுத்தா தான் நம்ம செய்வேன். உண்மையான தளபதி ரசிகனாக இருந்தால் பதவி கேட்கவே மாட்டான். களத்தில் இறங்கி செய்யுங்க, மக்களுக்காக நல்லது செய்யுங்க. அது வந்து மேலிடத்துக்கு எப்படி இருந்தாலும் தளபதிக்கு போவோம். அப்போ உன்னை தேடி பதவி வருங்க. சரிங்களா? என் பொண்ணு என்னை கேட்டுது பதவி கொடுக்கலன்னு. என்னுடைய எண்ணமே மக்களுக்கு நல்லது செய்யணும். இப்போ செய்யலைங்க. நான் தொடர்ந்து தளபதி ரசிகனாக இருக்கும் போதே எங்கள் ஊரில் வந்து கேட்டு பாருங்க, நான் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஈடுபட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சு வந்துகிட்ருக்கேன். இப்போ அரசியலுக்கு தளபதி வந்ததுனால நான் அதை மக்கள் சேவையாக நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன். என்றைக்குமே தளபதி வழியில் என்னோடது பணி தொடர்ந்து தளபதி வழியில் என்னுடைய பணி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க.